மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள் என்பதை குறித்து பார்ப்போம். மன்னிப்பை தெரிந்தெடுங்கள் என்ற ஆலோசனையை நான்சி டிமாஸ் வாகுமூத் நமக்கு கொடுத்து இந்த கதையை சொல்கிறார்கள். ஒரு முன்னாள் போதகரை அவர்களுக்கு தெரியுமாம். அவர் தேவனை விட்டு விலகி தன் மனைவியை விட்டு வேறொரு பெண்ணுடன் சென்று விட்டாராம். சில நாட்களில் அந்த மனைவிக்கு அல்சைமர்ஸ் நோய் என்று கண்டறியப்பட்டதாம். அந்த மனைவி தனது அன்பான கணவரின் ஆதரவின்றி அவரது திறன்களை இழக்கும் துன்பத்தை மிகுந்த பயத்துடன் அவர்கள் எதிர்கொண்டார்களாம். அவருக்கு ஒரு கோபமும் கசப்பும் இருக்க காரணங்கள் இருந்தாலும் தேவன் அந்த பெண்மணியின் உள்ளத்தில் மன்னிப்பை வைத்தாராம். ஒரு நாள் அந்த பெண்மணிக்கு திடீரென மூளையில் இரத்த கசியல் ஏற்பட்டது. அவரை அவசரமாக மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அப்போது அவரது இருதயத்தில் உள்ள மன்னிப்பு மற்றவர்களுக்கு தெளிவாக தெரிந்ததாம். சில நேரங்களில் சுயநினைவோடும் சில நேரங்களில் சுயநினைவை இழந்த நிலையில் அந்த பெண்மணி இருந்த போதும் அவருடைய பிள்ளைகள் பக்கத்தில் சென்ற போது அவர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப 3 முறை சொன்னதை கேட்டார்களாம். அந்த வார்த்தை மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள் என்பதாம். இப்படி அந்த பெண்மணியை அவர்களுடைய கடினமான சூழ்நிலையின் மத்தியிலும் கசப்பில் இருந்து காத்த தேவன் உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்களும் மன்னிப்பை தெரிந்தெடுக்க உங்களுக்கு உதவி செய்ய அவர் தயாராக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் எங்களுடைய இருதயத்தில் உள்ள கோபத்தையும் கசப்பையும் நீர் எடுத்து போட்டு நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது 31 மார்ச் 2023 நான்சி டிமாஸ் வாகுமூத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.